ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் மீனிங். ரெகுலராக உங்கள் கான்சியஸ்னால, அதாவது உங்களால் கண்டினியூஸாக சக்ஸஸ் பார்க்க முடியல அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட கான்சியஸ் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப பெருசாக யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட்ஸு, டெக்னிக்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு அது தேவைப்படுது. ஸோ அதை நம்ம பேச வேணாம் இப்போதைக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே பொதுவான ஒன்று. எல்லாராலையுமே செய்ய முடிய ஒரு விஷயம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ரொம்ப பெருசு, உங்களுக்கு நடக்கலை, எனக்கு நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சில பேரால் அதை கண்டினியூட்டி பண்ண முடியல. சில பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஜாபோ, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கெரியர் க்ரோத்து, இல்லை வாழ்க்கையே நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே முன்னேறலை, லைஃப் ஒன்றுமே முன்னேறாமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேசுகிறதுலேருந்து, உங்கள் கான்சியஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கவனிக்கணும். எப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். முழுக்க நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் என் கூட ஷேர் பண்ணலாம். அது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ச்சியாக நம்ம கான்சியஸில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது முழுக்க ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம எதையுமே ஈஸியாக எடுத்துப்போம். ஆனால் ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஐ மீன் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அது எதனால் அந்த மாதிரிலாம் நடக்குது? இப்போது நீங்கள் எப்போவுமே என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இப்போ ரெகுலராக உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக உங்கள் கான்சியஸ்க்கு நீங்கள் உடம்பு சரியில்லை, நீங்கள் நல்லா இல்லை, உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் ரெகுலராக நமக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி போனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கான்சியஸுக்கு சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாக போயிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியே வரதில்லை. இப்போ ரெகுலராக உங்கள் கான்சியஸுக்கு என்ன மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எந்த மாதிரி சந்தோஷப்படுவோம், நம்ம ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வாழுவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரெகுலராக நீங்கள் கான்சியஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை இமேஜின் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு அந்த உடம்பு சரியாக போகிறது அப்படிங்கிறது உங்கள் கான்சியஸ்னால மறக்கடிக்கப்படுது. டோட்டலாக எரேஸ் பண்ணுறோம். நாம் பாசிட்டிவான ஒரு நல்ல லைஃப்பை தான் லீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கான்சியஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம். அதாவது எதை நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பும். அடிக்கடி ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிட்டே இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கும் போது இதில் நிறைய நெகட்டிவிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் கான்சியஸு ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ட்ரு ஆகும்போது உங்கள் கான்சியஸ் என்ன யோசிக்கும் அப்படின்னா, இவங்க லைஃப் லாங் நம்ம கூட வருவாங்களா, இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, நாம் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்திருக்கோம், இவங்களாவது நம்பிக்கையாக இருப்பாங்களா, இல்லை கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா, இந்த மாதிரியான எண்ணங்களே உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த ரிலேஷன்ஷிப்பாவது ரொம்ப ஹெல்த்தியாக போகும். நம்ம நம்ம பேசுகிறவங்க கிட்ட நம்பிக்கையாக தான் இருக்கும், அவங்க உண்மையானவங்க தான், நானும் ரொம்ப நல்லவன், அந்த மாதிரி ஒரு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் கான்சியஸ்க்கு நீங்கள் போகக்கூடிய சக்ஸஸை சொல்லித்தரீங்க. நம்மையும் தாண்டி ஃபெயில் ஆகுது. சில பேர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்ம சில பேர் ஏமாறுறோம், நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஓகே நடக்குது. அது காலத்தில் அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதுலேருந்து வெளியே நம்ம எப்போ நம்ம எப்படி அது அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு எக்ஸப்ஷனில் கேஸு அந்த மாதிரிலாம் பேசல, விதிவிலக்கு அந்த மாதிரிலாம் பேசல.
சில பேர் வந்து உண்மையாவே லவ் பண்றாங்க, உண்மையாவே விரும்புறாங்க, பணம் பற்று இந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையான அன்பு, ஒருத்தங்க மேரேஜ் பண்றாங்க, இல்ல மேரேஜ்க்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க விட்டு பிரியறது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காத காரியம். எத்தனையோ பேர் வந்துட்டு கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க, இல்ல கடைசி வரைக்கும் வாழ்றாங்க, இல்ல பேரண்ட்ஸ் பார்த்து வச்சு கல்யாணம் கூட பிரியுது. இதெல்லாம் வந்துட்டு அவங்களால மனசளவுல ஒத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் எக்ஸப்ஷனல் கேஸை பத்தி நான் பேச கிடையாது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க ரெகுலரா உங்க கான்சியஸ்க்கு என்ன மாதிரி ஷேர் பண்றீங்க, உங்க மைண்ட் செட்டுக்கு என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி அடிக்கடி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதாவது ஒருத்தவங்க கிட்ட, நம்பிக்கையானவங்க கிட்ட சொல்லி சஜஷன் கேட்கறதுங்கிறது வேற. அடிக்கடி நம்மளோட விஷயத்த வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கவலைப்படுறது, இந்த மாதிரி பண்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்த உங்க கான்சியஸ்க்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது, அப்படிங்கிற அர்த்தம். அப்படி பண்ணும்போது அடிக்கடி அந்த மாதிரி பர்ட்டிகுலர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள தான் நீங்க வந்துட்டு உங்க லைஃப்குள்ள என்டர் பண்ண அலோவ் பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களோட எண்ணத்தை மாத்துனீங்க அப்படின்னா நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து மெத்தடு அது இதெல்லாம் வந்துட்டு அதை நான் பத்தி இப்ப பேசல. சரியா? அதெல்லாம் பண்ணலாம். சில பேருக்கு மெத்தடே செட்டே ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கோங்க, எல்லாராலையும் முடியும். ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். என்னோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஐ மீன் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.